இந்த கொடி வச்சு நாங்க 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நாங்க பறிச்சு இதுவே போயிடும். இது போயிடுச்சு, நாங்க இது எடுக்க மாட்டோம். இதுலயும் பச்சை இருக்குது. இதுவே துளுத்து இதுவே காய் காய்க்கும். அது வந்து விதை நேர்த்தி கிடையாது. இது நாங்க இதே கட் பண்ணி விதை நேர்த்தி பண்ணி தான் வைப்போம். இதே கட் பண்ண புரியல. என்ன இப்போ வந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தேவை பண்ணனா இதை கட் பண்ணிக்குவோம். சரிங்க. இதை கட் பண்ணி விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேக்ல வச்சு எடுத்துன்னு வந்து அப்புறம் அதுவும் கொடி வந்த பிறகு எடுத்துன்னு வந்து நடுவோம். கொடி காய்கறி கூட நாங்க குரோ பேக்ல தான் பண்றோம். என்னென்ன கொடி காய்கறி பண்ணிட்டு இருக்கீங்க? கொடி காய்கறி வந்து புடலங்காய் பண்றோம், கோவக்காய் பண்றோம், பாவக்காய் பண்றோம். இது மூணும் கொடிக்காய் தான். பேக்ல வச்சு வருதா? நல்லா வருது. பேக்ல வச்சு வருது. வெளியிலயும் பேக்ல வச்சு பண்ணிருக்கிறோம். அங்கேயும் இட்டுன்னு போயிட்டு காட்டுறோம். வெளியே விட எது நல்லா உங்களுக்கு பெஸ்டா தெரியுது? வெளியே விட எங்களுக்கு இந்த கூடாரம் தான் பெஸ்டா தெரியுது. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷீலா. நாங்க இங்க கன்னிக்குளம் கிராமம் கம்மார்பாளையத்துல இயற்கை விவசாயம் பண்றோம். ஆமா, உங்க வீடியோல நான் பாத்துருந்தேன். வெங்காயம் பண்ணிருந்தீங்க, அப்புறமா தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் பண்ணிருக்கேன் ஐயா. இந்த க்ரோ பேக்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கொடி காய்கறிலாம் இதுதான் பண்றீங்க? கொடி காய்கறி கூட நாங்க க்ரோ பேக்ல தான் பண்றோம். என்னென்ன கொடி காய்கறி பண்ணிட்டு இருக்கீங்க? கொடி காய்கறி வந்து புடலங்காய் பண்றோம், கோவக்காய் பண்றோம், பாவக்காய் பண்றோம். இது மூணும் கொடிக்காய் தான். பேக்ல வச்சு வருதா? நல்லா வருது. பேக்ல வச்சு வருது. வெளியிலயும் பேக்ல வச்சு பண்ணிருக்கிறோம். அங்கேயும் இட்டுன்னு போயிட்டு காட்டுறோம். வெளியே விட எது நல்லா உங்களுக்கு பெஸ்டா தெரியுது? வெளியே விட எங்களுக்கு இந்த கூடாரம் தான் பெஸ்டா தெரியுது. ஆமா, பசுமை குடி தான். சரி, இப்போ நம்ம பாக்குறது என்ன பயிர்? இது வந்து கோவக்காய் சார். கோவக்காய் என்ன ரகம் அது? கோவக்காய் வந்து இது நாட்டு கோவக்காய் தான். நாங்க எதுவுமே வெளி காய்கறி பண்றதில்ல. இது நாட்டு ரகம் தான் கோவக்காய். இது கோவக்காவும் நாங்க பண்றோம். எங்களுக்கு நல்லா வருது. இதுவும் விளைச்சல் முடிஞ்சு இப்போ நீங்க முடிஞ்ச பிறகுதான் வந்திருக்கிறீங்க. முடிஞ்ச பிறகு வந்ததுனால எங்களுக்கு நல்ல விளைச்சல் காட்ட முடியாததுனால இப்போ இனிமேல்ட்டு இப்போ துளிர் விட்டுருக்கு. இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிக்கும். கோவக்காய் 2 வருஷமா பண்ணிருக்கேன் ஐயா. எவ்வளவு மகசூல் எடுத்திருக்கீங்க கோவக்கால? டெய்லி எல்லாம் எடுக்க மாட்டோம். இதுல எப்படியும் மாசத்துக்கு 3 டைம் தான் எடுப்போம். மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் நாங்க ஒரு 2 கிலோ எடுப்போம் ஐயா. அவ்வளவுதான் எங்களுக்கு வரும். நாங்க கம்மியா எங்க தோட்டத்துல இருக்கவங்களுக்கு ஒரு பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் மீறி எங்களுக்கு போனா எடுத்துன்னு போய் சந்தையில விற்போம். மிச்சதெல்லாம் நாங்களே இங்கேயே எடுத்துருவோம். பாவக்காவும் இருக்கு. அது எத்தனை பை போட்டிருக்கீங்க? அதுவும் ஒரு 120 பேக் போட்டிருக்கேன் ஐயா. இது கோவக்காவும் 120 பேக் தான். 120 பேக்ல கம்மியா தான் வரல. நாங்க ஒரு பேகுக்கு வந்து 2 செடி வைக்கிறோம். எங்களுக்கு கம்மியெல்லாம் வரல. நல்ல மகசூல் தான் அது. நாங்க அதிகமாவும் பண்ணல, கம்மியாவும் பண்ணல. எங்களுக்கு ஏத்த திட்டமான விவசாயம் நாங்க பாத்துக்கிறோம். புடலங்காய் என்ன குட்டை போடலையா? நீட்டு போடலைங்களா? குட்டை போடலங்க. ஆமா, அது அந்த சைடு இருக்கு. சரிம்மா, இப்போ இது கோவக்காய் அப்படின்னும் போது விதை எப்படி? அது வந்து விதை நேர்த்தி கிடையாது. இது நாங்க இதே கட் பண்ணி விதை நேர்த்தி பண்ணி தான் வைப்போம். இதே கட் பண்ண புரியல. என்ன இப்போ வந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தேவை பண்ணனா இதை கட் பண்ணிக்குவோம். சரிங்க. இதை கட் பண்ணி விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேக்ல வச்சு எடுத்துன்னு வந்து அப்புறம் அதுவும் கொடி வந்த பிறகு எடுத்துன்னு வந்து நடுவோம். அப்படியே நட மாட்டோம். எந்த செடி வச்சாலும் நாங்க நாத்து விட்டு தான் நடுவோம். இத வந்து கட் பண்ணி வெளியில வச்சு வளர்ப்போம். அது 2 இலை 3 இலை விட்டு கொடி போக ஆரம்பிச்சுன்னா எடுத்துன்னு வந்து இங்க இந்த பசுமை கொடியில வச்சிருவோம். கட் பண்றீங்க எங்க? இதுல கட் பண்ண எந்த இடத்துல கட் பண்ண எதனா இருக்கா? ஆமா, இங்க இதுலதான் நம்மளுக்கு கணு வரும். இங்க கட் பண்ணணும் நம்ம. சரிம்மா. இங்க கட் பண்ணி இது வந்து மண்ணுக்குள்ள போனோம். இது மண்ணுக்குள்ள போனா இதுல நம்மளுக்கு காய் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது இதுல கட் பண்ணிக்கணும். இது வந்து மண்ணுக்குள்ள போயிடும். நம்மளுக்கு இலை இங்க வர ஆரம்பிச்சிடும். இது வேறு வர ஆரம்பிச்சிடும். அப்படி பதியம் போட்டு தான் வைக்கிறோம். சரி, கட் பண்ண போனது இது எதனா விதை நேர்த்தி எதனா பண்ணுவீங்களா? விதை நேர்த்தி பண்ணுவோம். என்ன விதை நேர்த்தி? என்ன அமுத கரைச்சல்ல வச்சு அதுக்கப்புறம் அமுத கரைச்சல் இது வந்து ஒரு 1/2 hour தான் ஐயா வைப்போம். சரி. பொடி விதைங்கன்னா 10 நிமிஷம் வைப்போம். பெரிய விதையானா ஒரு 1/2 hour 1/4 hour வைப்போம். இது வந்து கொஞ்ச நேரம் தான் வைப்போம். இது வைக்கிறதுனால என்ன அமுத கரைச்சல் வைக்க என்ன நன்மை இருக்குமா? என்ன நன்மை இருக்குதுன்னா எங்க நம்பிக்கை வந்து அது வளர்றதுக்கு நல்ல தன்மையை கொடுக்குது. ஆமா, அமுத கரைச்சல் பண்ணோம்னா அது நல்ல தன்மையை கொடுக்குது. நல்லா ஊக்கமா வளர ஆரம்பிச்சிச்சு. பூஞ்சான் தொற்றெல்லாம் இல்லாம இருக்கும். அதுக்காக நாங்க விதை நேர்த்தி பண்ணி வைக்கிறோம். சரி, இப்போ எடுத்து வந்து பேக்ல வச்சிட்டீங்க. ஆமா, வருஷத்துல இருந்து எப்போ முளைப்பு வரும்? முளைப்பு தான் வந்த பிறகு தான் நாங்க வைக்கிறோமே.
விதை நேர்த்தி பண்ணி வெளியில முளைக்க வைப்போம். எவ்வளவு நாள் ஆகும் முளைப்பு வரதுக்கு? அது முளைப்பு வர்றதுக்கு இல்ல, நாங்க இந்த பச்சை கொடி வெட்டி வச்சோம்னா எங்களுக்கு 30 நாள்லயே அது கொடி வர ஆரம்பிச்சிடும். சரி. 2 இலை 3 இலை விடும். அதுக்கப்புறம் நாங்க எடுத்துன்னு வந்து இங்க பேக்ல உள்ள வச்சிருவோம். ம். உள்ள வச்சுட்டு அப்படியே விட்டுருமோனா இந்த சொட்டு நீர் பாசனத்துலயே அது வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொடி வந்ததுன்னா இதுல எடுத்து கட்டி விட்டோம்னா இது மேல வந்துடும். சரிம்மா, இப்ப இதுக்கு உரங்கள் எதனா கொடுப்பீங்களா? உரம் ஜீவாமிர்தம் தான் கொடுப்போம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த பயிர் கொடுக்குறீங்க? இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுப்போம். ஜீவாமிர்தம் மட்டும் தான் கொடுக்குறீங்களா? ஜீவாமிர்தம் கொடுப்போம். பூச்சி தாக்கல் 10 இலை, இறக்கை இலை, மீன் அமிலம். பூச்சி தாக்கல் இதுல வருதா? இதுக்கு இலை இந்த கொடி வகை பூச்சி நிறைய, பேன் பூச்சி நிறைய, இலை சுருட்டி எல்லாமே வருது இதுல. இந்த பூச்சி விரட்டிலாம் அடிப்பேனுங்க வந்த பிறகு இல்ல வரதுக்கு முன்னாடி அடிக்கணுமா? வரதுக்கு முன்னாடி ஒரு இலைக்கு தாக்குனாலே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இலைக்கு வருதுன்னா அது எல்லாருமே பரவ ஆரம்பிச்சிடும். அதனால உடனே மறுநன்னு நாங்க பார்த்த மறுநன்னைக்கே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. நல்லா கேக்குதா பூச்சிங்கெல்லாம்? நல்லா கேட்கும் ஐயா. பூச்சி விரட்டின்னா அது நாங்க அடிச்சு மறுநன்னு வந்து பார்த்தோம்னா மழங்கி இருக்கும். ரொம்ப அதுக்கு மேல படாதுங்க இருந்ததுன்னாக்கா திருப்பி அது இருக்குதுன்னு பார்த்து திருப்பி மறாவது வாரம் ஒரு டைம் அடிப்போம். நட்டதுல எத்தனாவது நாள் மகசூல் காய் பறிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு கேக்குறேன். காய் பறிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு 60 நாள் 65 நாள் ஆகுது. எத்தனை நாள் வரைக்கும் இந்த காய் பறிக்கலாம்? அதுல இந்த கொடி வச்சு நாங்க 2 வருஷம் ஆகுது. இது 2 வருஷம் செடிங்க ஐயா. மகசூல் வந்துட்டு தான் இருக்கு. மகசூல் வந்துட்டு தான் இருக்கு. போன தடவை பண்ணும்போது எவ்வளவு மகசூல் எடுத்தீங்கம்மா நீங்க? போன தடவை ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் நாங்க நிறைய மகசூல் இவ்வளவுதான் எங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஐயா. நல்ல மகசூல் வருது. நல்ல மகசூல் தான், எங்களுக்கு ஏத்த மகசூல் வருது. சரி, இப்ப நீங்க வெளியில எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க. ஆமா. கோவக்காய் வெளியிலயும் பண்ணிருக்கீங்களா நீங்க? வெளியில பண்ணிருக்கிறதுல நாங்க பண்ணதை பாத்துருக்கோம். ஆனா இங்க வந்து நாங்க பண்ணிருக்கோம். அதை பார்க்கும்போது இதை பார்க்கும்போது எது உங்களுக்கு நல்ல பெஸ்டா தெரியுது? இதுதான் பெஸ்டா தெரியுது. என்ன காரணமா? இது இந்த பசுமை குடியில இருக்கிறதுனால காரணமா இல்ல இங்க இது இப்படி வருதான்றது கிடையாது. மண்ணை பொறுத்த வழி இருக்குது. மண்ணுக்கு நல்லா நாங்க ட்ரீட்மெண்ட் தரோம், எங்களுக்கு நல்லா வருதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு. அவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க எப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க பண்றது நல்லா வருது. நாங்க பண்றது நல்லா வருது. ஷேட் நெட் காரணம். ஆமா, ஷேட் நெட் காரணம். நாங்க எல்லாமே நாங்க திப்ப எருவு, இந்த கொக்கோ பீட்டு, மண்புழு உரம், இதுக்கு எங்களுக்கு இது கம்மியானாலும் நாங்க இன்னொரு வாட்டி இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கலரி இது கொடுக்குறோம். அப்ப எங்களுக்கு நல்லா வருது. இந்த மாதிரி வேலைகள் பண்ணவே வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்தீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய 300 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒன்றிய அரசோட ஸ்கீமு. குழு நல்லா செயல்பட்டுருக்கு. சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டு பொருள் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் யாருமே இது மாதிரி ஒரு சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே கிடையாது.